இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இந்த கேரளாவில் இருக்கிற சில இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு பக்கத்தில் இருக்கிற சில டூரிஸ்ட் பிளேஸை தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், நம்ம அந்த பிளேஸில் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற இடமான மொட்டைக்குன்னு அப்புறம் அட்வென்ச்சர் பார்க்கு இங்கே தான் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு இடமே நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்பாட்டு, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல இடம். இப்போ நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரோட்டில் சுற்றிட்டு இப்போ ஒரு மலைக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு மலை, இது ஒரு மலை. இனி இந்த மலையிலேருந்து அடுத்த மலைக்கு போகணும். ஸோ அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்ற சீசன் எப்போம்னா மே மாதம், டிசம்பர் அந்த டைம்லலாம், ஜனவரி அந்த டைம்லாம் வந்தோம்னா பயங்கர குளிராக இருக்கும். ஸோ மே மாதன்றது ஒரு சீசன் டைமு. அப்போது இந்த ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஏற்ற நேரமாக இருக்கும். மற்ற நேரம் வரும்போது மழை, குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா நல்லா மழை சீசன் ஆயிடுச்சு. குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்திங்கன்னா கல்லுமுள்ளூர், ஏன்னா இதெல்லாம் எஸ்டேட் ஏரியா, இங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரோடு போடாது. வந்து ஃபுல்லாக ப்ரைவேட் பிளேஸ்னால இந்த மாதிரி இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வந்தோம்னா இங்கே நல்லா தான் இருக்கும். ஆனால் புதுசாக வரவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுறது, ஏன்னா இது மழை சீசன்னால ரொம்ப வழுக்கும். ஃபுல்லாக ரோடும் ரொம்ப சரளு மண்ணாக தான் இருக்கும். கல், பெரிய பெரிய கல் இதெல்லாம் இருக்கும். அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பள்ளம், கொஞ்சம் வலிக்கி விட்டு அப்படின்னா நேராக வீட்டுக்கே போயிட வேண்டியதான், கஷ்டமே இல்லாமல். இப்போ கார் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த காரில் தான் நம்ம ரைடே இருக்குது, கார் ரைடு. இன்னைக்கு இந்த காரை ஓட்ட போகிறது என்னுடைய பிரதர் லிவியன் அண்ணா. சரி, இப்போ கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பி போய் இன்னொரு இடத்துல பெட்ரோல் அடிக்கணும். இந்த இடுக்கியை பொறுத்த வரைக்கும் இது ஹில் ஸ்டேஷன்னால் ஒரு ஊர், அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போனால் இன்னொரு ஊர், அப்படி தான் இருக்கும். ஸோ பெட்ரோல் பங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே தான் பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ இந்த ஊரை சுற்றி பார்க்க வர்றவங்க என்ன பண்ணணும், முதல்ல ஒரு நல்ல பெட்ரோல் பங்கில் டேங்கை ஃபில் பண்ணிக்கணும். இன்னொரு இடத்துல போய் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் ஒரு 10 கிலோமீட்டருக்கு கன்சிடர் இருக்கிற ஒரு இடத்துல பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து தான் நான் இந்த சுற்றி பார்க்க போகிற இடத்துக்கெல்லாம் போகிறோம். போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வழி, ரெகுலர் ரூட் இல்லை. இது ஒரு ஃபுல்லாக ஒரு காட்டு வழியாக போகிற ஒரு வழியில் போகிறோம். ரெகுலர் ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் மாதிரி நிறைய வாகனங்கள் போகும். இப்போ போகிற ரூட்டில் அந்த மாதிரி வாகனங்கள் போகாது. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸான ரூட்டு, ஆனால் ஒரு சூப்பரான ரூட்டு. நீங்கள் ரூட்டை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வழியில் கூட போகலாம்.
போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட்டு பார்த்தோம், ஒரு மலை மேலே. ஸோ அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அடுத்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இந்த இடத்தோட பேர் மொட்டைக்குந்து. நிறைய மலையாக இருக்கும், நல்ல புல், ஒரு ஃபேமிலி ஸ்பாட்டு. இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க என் கூட வந்து அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன செடி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கரும்புன்னு சொல்லுவோம், கொடி கரும்பு. புளிச்சா இலை. அந்த இலையை எடுத்து வாயில் போட்டு சவைச்சா அந்த சாறு நல்லா இருக்கும். இங்கே காட்டுறேன். இந்த இதுதான். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இதோட அடி வேறு கொஞ்சம் திக்கான தண்டு இருக்கும். ஸோ நான் அதை வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம மேலே போகலாம். கேரளாவில் இந்த இடுக்கியை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு ஹில் ஸ்டேஷன். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையும் காடுகளுமாக தான் இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா மழை பெய்துட்டு தான் இருக்குது. லைட்டாக சாரல் அடிக்குது. ஃபுல்லாக மேகம் கருத்துட்டு வருது. எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. ஒரு நேச்சுரல் லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்ச இடமா தான் இருக்கும். சுற்றி ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. இது கூட நல்லா ஒரு புல் வெளி நிறைஞ்ச ஒரு சின்ன மலைப்பகுதி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடு கூட்டுற சீமா இருக்கு. அந்த புல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. நான் காட்டுறேன். அங்கே ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்ககிட்ட பேச முடியாது, ஆனால் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நிறைய மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா, ஹைடி சீரியல் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அந்த கார்ட்டூனில் வர இடம், அந்த கார்ட்டூனை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. ஏன் தெரியுமாயா? எங்க இப்போ மொட்டைக்குந்துலேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக பார்த்து முடிக்கவும் பயங்கர மழை வந்துடுச்சு, சரியான மழை. ஸோ காரில் வந்தனால தப்பித்தோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை ஜாஸ்தியாகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் போகிற இடம் தான் தங்கல்பாறைன்னு சொல்லி ஒரு இடம். உயரமான ஒரு பாறை நிறைஞ்ச மலைப்பகுதி. அங்கே போய் பார்த்தோம்னா மேலே போனோன்னா அது ஒரு வியூ பாயிண்ட் தான். 360 டிகிரியில் நல்லா பார்க்கலாம் சுற்றி. இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஆனால் போகிற வழி ஃபுல்லாக பயங்கர மழை. அங்கே போனாலும் பார்த்திங்கன்னா போக முடியுமான்ற அளவுக்கு சரியான மழையாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எப்போவும் இந்த மழை சீசனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே வந்துட்டு மழையில் வந்தோம் அப்படின்னா எப்போ பெய்யும் எப்போ நிற்குன்றதே தெரியாது. மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூஸாக பயங்கரமாக பெய்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த வெயில் டைமில் வந்தோம்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான். இன்னும் மழை நிற்கவே இல்லை. ஸோ அந்த மழையில் தூரமாக தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு மேலே தான் போய் பார்க்க போகிறோம்.
இந்த ஏரியாவில் வந்து தங்கியிருந்து பார்க்கணும் அப்படின்னா சுற்றி நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு அங்கே தங்கி இருக்கலாம். தங்கி இருந்துட்டு இந்த ஏரியா எல்லாமே நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ மழை நின்றுச்சு. அந்த மழை பெய்துட்டு இப்போ நின்னப்புறம் இந்த ஏரியா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது. மேகமூட்டம், அந்த பச்சை பசேல்னு ஈரப்பதத்தோடு இந்த இடத்த பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் மேலே போகிறது தான் இனி டேஞ்சரு. ஏன்னா மழை தண்ணி ஓடி வந்துட்டுருக்கும் போது ரொம்ப வழுக்கும். ஸோ நாங்கள் ஃபுல்லாக மேலே போகிறதில்ல. உங்களுக்காக இந்த வீடியோவில் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக ஒரு ஆஃப் தூரம் போக போகிறோம். ஸோ அங்கேருந்து பார்ப்போம். ஃபுல்லாக போகிறது ரொம்ப டேஞ்சரு. ஆளுங்க போயிட்டு மழை வந்த உடனே அங்கே பார்த்திங்கன்னா அந்த பாறையிலேருந்து அங்கிட்டும் நகர முடியாமல் இங்கிட்டு கீழே இறங்க முடியாமல் ஒரே இடத்துல பள்ளி மாதிரி ஒட்டிகிட்டு இருந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ மேலே போகிறதுன்றது இப்போதைக்கு ரொம்ப டேஞ்சரு. இங்கே மேலே போகிறதுக்கு வந்துட்டு அந்த பாறைகள் மேலே பார்த்திங்கன்னா எல்லோ மார்க்கில் வந்துட்டு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த வழியில் தான் நம்ம மேலே ஏறி போகணும். ஏன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா மேலே போகும்போது 2 சைடுமே ரொம்ப பள்ளம் நிறைஞ்ச இடம், ரொம்ப உயரமான இடம். ஸோ அதில் போகும்போது சேஃப்டியாக இருக்கும், வழுக்காது. ஒரு தவறுனா கூட நம்ம அங்கேயே சேஃப்டியாக அங்கேயே இருக்கிறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஏற மார்க்கை ஃபாலோ பண்ணி தான் மேலே போகணும். நான் இங்கே நிற்கிறேன்.